1960களில் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜிக்கு டிஎம்எஸ் தான் அதிக பாடல் பாடி வந்தார். அப்போது தமிழ் சினிமாவுக்கு ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர் போன்ற நடிகர்கள் வந்து கொண்டிருந்தனர். இவர்களுக்கெல்லாம் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடி பிரபலமானார். இந்நிலையில் சி.வி. ராஜேந்திரன் இயக்கிய சுமதி என் சுந்தரி திரைப்படத்தில் சிவாஜிக்கு எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடும் வாய்ப்பு கிடைத்தது. முதலில் இந்த வாய்ப்பு வேறு ஒரு பாடகருக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் எஸ்.பி.பி.வை தேர்ந்தெடுத்தார். சிவாஜி போன்ற பெரிய நடிகருக்கு பாடப் போகிறோம் என்ற பயத்துடன் எஸ்.பி.பி. பாடல் பதிவுக்கு சென்றார். பொதுவாக பாடல் பதிவுக்கு வராத சிவாஜி அன்று ஸ்டுடியோவுக்கு வந்ததை பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். சிவாஜி எஸ்.பி.பி. ஒரு தனி அறைக்கு அழைத்துச் சென்று, எனக்காக உன் பாணி மாற வேண்டும் என்று யாராவது சொல்லி குழப்பி விடுவார்கள் என்று நினைத்தேன். அதனால்தான் இங்கே வந்தேன். நீ உன் பாணியில் பாடு, அதற்கேற்றபடி நான் நடித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். சிவாஜியின் இந்த வார்த்தைகள் எஸ்.பி.பி.க்கு பெரிய தைரியத்தையும் நம்பிக்கையையும் கொடுத்தன. பின்னர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், பி. சுசீலாவும் சேர்ந்து பொட்டு வைத்த முகமோ பாடலை பாடினர். ஏப்ரல் 1971 14ஆம் தேதி வெளியான சுமதி என் சுந்தரி திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. படத்தின் பாடல் காட்சியில் பாலுவின் பாட்டுக்கு ஏற்ப சிவாஜி தனது நடிப்பை மாற்றியதைக் கண்டு எஸ்.பி.பி. பிரமித்துப் போனார்.